ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் நிறைய ஐபிஓஸ் இந்த வாரம் வந்திருக்கு. இந்த ஐபிஓஸோட ரேங்கிங்ஸ் என்ன, இந்த ஐபிஓட என்னோட ஃபைனல் டிசிஷன் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருவோம். டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் சிபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் எங்கள் ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்க கூடாது. பிளஸ் இது எல்லாமே என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் என்னோட ரிஸ்க் அவர்ஷன் பொறுத்து எடுத்த ரேங்கிங்ஸ் அண்ட் என்னோட ரிஸ்க் கேப்பபிலிட்டிஸ் பொறுத்து இதெல்லாம் அப்ளை பண்ணுவேன், அப்ளை பண்ண மாட்டேன்னு சொல்றது. இதையே நீங்க ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. நீங்க இந்த பிசினஸ் அண்ட் வேல்யூவேஷன்ஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா மட்டும் உங்களோட கன்சிடரேஷன் இருக்கலாம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. முதல்ல நாம ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுவோம். ஸோ இந்த வாரம் நிறைய ஐபிஓஸ் வராங்க. நிறைய ஐபிஓஸ் சில பேர் ரீசைக்ளிங் பேஸ்டா வந்திருக்காங்க, சில பேர் பாத்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷன்ல வந்திருக்காங்க, சில பேர் ஹோட்டல் பிசினஸ்ல வந்திருக்காங்க, சில பேர் டிராக்டர் பிசினஸ் ரிலேட்டடா வந்திருக்காங்க, பேக்கேஜிங் பிசினஸ் ரிலேட்டடா வந்திருக்காங்க, சில பேர் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கம்பெனி, இந்த கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாகவும் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே சூப்பர் வேல்யூவேஷன், சூப்பர் வேல்யூ பைல வந்திருக்காங்களா, இல்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் விட்டு வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில பேரை தவிர பல பேர் பாத்தீங்கன்னா அவங்க வேல்யூவேஷன்ஸ் கரண்ட் ஏர்னிங்ஸ் எப்படி இருக்கு, அதாவது போன 2 வருஷத்துல நான் எப்படி growth ஆயிருக்கணும் அந்த வேல்யூவேஷன்ஸ் ஈக்குவலா தான் வந்திருக்காங்க. சில பேர் ஓஎஃப்எஸ் ஐபிஓக்கு ஈக்குவலான வேல்யூவேஷன்ஸ் வந்திருக்காங்க. ஸோ வேல்யூவேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மெட்ரிக் கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ல. ஸோ பிசினஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, வேல்யூவேஷன்ஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா மட்டும் நீங்க கன்சிடர் பண்றது கரெக்டா இருக்கு. இல்ல வேல்யூவேஷன்ஸ்ல கொஞ்சம் டவுட் இருக்கு, ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் டவுட்டா இருக்கு, கடன் குறைப்பாங்களா ஒரு டவுட்டா இருக்கு, இல்ல இந்த பிசினஸ் ஃபியூச்சர் எப்படி போகும் ஒரு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸோ பொறுமையா அந்த குவார்ட்டர்ஸ் ரிசல்ட்ஸ் வந்த பிறகு அந்த கம்பெனில கன்சிடர் பண்ணாம இருக்கிறது ஒரு நல்ல முடிவா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஐபிஓஸ் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதனால இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நான் இங்க தெரிஞ்சுக்க விரும்புறேன். அடுத்து வேல்யூ அண்ட் growth இன்வெஸ்டிங் பார்த்துருவோம். ஸோ இந்த வேல்யூ அண்ட் growth இன்வெஸ்டிங்கை பொறுத்து தான் நீங்க ஐபிஓ டிசிஷன் எடுக்கிறது கரெக்டா இருக்குங்க. ஏன்னா நம்ம வீடியோலயே சில கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வேல்யூவேஷன்ஸ் பத்தி சொல்றேன். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் உங்களுக்கு ஓகேவா இருந்து, பிசினஸ் உங்களுக்கு ஓகேவா இருந்து, ஆனா வேல்யூவேஷன்ஸ் பரவாயில்ல என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ் தான் இந்த விஷயம் சொல்றோம். ஸோ அதை பொறுத்து நீங்க முடிவு பண்ணுங்க. ஏன்னா சில பேர் என்ன கேட்கறாங்க, வேல்யூவேஷன்ஸ் அதிகமா இருக்கு, பிசினஸ் நல்லா இருக்குன்னா என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதிகமான வேல்யூவேஷன்ஸ் இருக்கிற கம்பெனிக்கு என்ன ஒரு பிரச்சனை ஆகும்னா, சில சமயம் உங்களோட ஏர்னிங்ஸ் growth மீட் ஆகலாம், ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் கம்மியா கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் கொஞ்சம் வேல்யூவேஷன் ஹையா இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க் கேட்டகரியில நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். ஸோ நீங்க வேல்யூ இன்வெஸ்டரா இருந்தா கண்டிப்பா ஒரு 30 டைம்ஸ் 40 டைம்ஸ் 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இந்த கம்பெனிக்கு அதிகம்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி வெளியே இருந்துருவீங்க. பட் உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் மைண்ட் செட் growth இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா அந்த வேல்யூவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் ஃபியூச்சர்ல குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ரிஸ்க்கும் செட் பண்ணி வச்சுக்கணும் நான் மனசுல நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் டவுன் டவுன் ஆகும்போது ஹைலி வேல்யூட் ஸ்டாக் தான் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஐபிஓ எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு பாசிட்டிவ்ஸ் பார்த்துட்டீங்க, ரிஸ்க் என்னன்னு பார்த்துட்டீங்க, வேல்யூவேஷன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா நம்ம என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லி முடிவெடுத்து அப்புறம் நீங்க டிசிஷன் எடுக்கிறது கரெக்டா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்து போன வாரத்துல நிறைய ஐபிஓ கன்க்ளூட் ஆச்சு. அந்த ஐபிஓல நம்ம அப்ளை பண்ண ஐபிஓஸ் 3 தான். விஷால் மெகா மார்ட், ஐகேஎஸ் ஹெல்த் அண்ட் ஐஜிஐ கிடைக்கவே இல்லை. விஷால் மெகா மார்ட்டும் கிடைச்சது, ஐகேஎஸ் ஹெல்த்தும் கிடைச்சது. பட் இந்த 2 ஐபிஓல விஷால் மெகா மார்ட்டை கம்ப்ளீட்டா நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஐகேஎஸ் ஹெல்த் மட்டும் ஸ்டில் ஹோல்டிங்கா நான் வச்சுட்டு இருக்கேன். பட் அதுவும் வர ரிசல்ட்ஸை பார்த்துட்டு ஷார்ட் டேர்மா லாங் டேர்மா முடிவு பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நாம இந்த ஐபிஓ ரேங்கிங்ஸுக்கு போயிடுவோம். நான் ஃபர்ஸ்ட் இந்த ஐபிஓ ரேங்கிங்ஸ் இருக்கிறது பாத்தீங்கன்னா டேம் கேபிட்டல். இந்த டேம் கேபிட்டல் பாத்தீங்கன்னா நல்ல கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் பிசினஸ்ல இருக்காங்க. ஓஎஃப்எஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஐபிஓல 12% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் வேல்யூவேஷன் ஒன் ஆஃப் த பியர்ஸ் ஆன மோத்திலால் ஆஸ்வால கம்பேர் பண்ண சொல்ல அதிகமாகவே தான் இருக்கு. ஸோ அடுத்த கம்பெனி பாத்தீங்கன்னா செனோரஸ் பார்மாசிட்டிக்கல் லிமிடெட். இந்த செனோரஸ் பார்மாசிட்டிக்கல் லிமிடெட் பாத்தீங்கன்னா நல்ல பார்ட்னர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம், சில சிப்லா, டாக்டர் ரெட்டி, சால்கெம் லெபார்ட்டரிஸ் வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் ரெவன்யூ யூஎஸ் ரெகுலேட்டட் மார்க்கெட்ல இருந்து எடுக்கிறாங்க. இந்த கம்பெனில நான் நெகட்டிவா பாக்குறது என்னன்னா, இந்த ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவா இருக்கு. இந்த ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ ஒருவேளை ஐபிஓ அப்ளை பண்ணி கிடைச்சா கூட ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவா இன்னும் மாறல, ஒருவேளை இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்னால ஏதாவது குறையுது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அப்பதான் நான் டிசிஷன் எடுப்பேன், ஷார்ட் டேர்மா லாங் டேர்மா முடிச்சு. பட் இப்போதைக்கு ஒரு பெரிய ரெட் ஃபிளாக் இந்த ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டிஸ் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவா இருக்கிறது.
3வது ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் லிமிடெட். இந்த டிரான்ஸ்லேட் வந்து பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு தேவையான எல்லாம் இந்த எலக்ட்ரிக்கல் போல்ஸ் போடுற கம்பெனியாகவும் இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு நான் பார்க்குற நெகட்டிவ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பங்களாதேஷ் டிபெண்டன்ட் வந்து இவங்க ரெவன்யூ வந்து இருக்குங்க. பிளஸ் இந்த கம்பெனிக்கு வந்து இன்னொரு பாசிட்டிவ் வந்து இந்த பவர் செக்டாருக்கு கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கும் நல்லாவே இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் வந்து ஓகேவா தான் இருக்கு. ஏன்னா 32% டாப் லைன் குரூப் இருக்காங்க. பட் அதுக்கு ஏத்த மாதிரி வந்து இவங்க வேல்யூவேஷன்ல கொஞ்சம் அதிகமான வேல்யூவேஷன்ஸ் வந்து இருக்காங்க. பிளஸ் கவர்மெண்ட் டிபெண்டன்சி இருக்கனால கொஞ்சம் ரிஸ்க் கேட்டகரியில வச்சிருக்கோம். அடுத்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா கான்கோர் என்கிற ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் தீம் இருக்கிற கம்பெனி தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் ரீசைக்கிள் கம்பெனியா இருக்காங்க. ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் கம்பெனியாகவும் இருக்காங்க. பட் வேல்யூவேஷன்ஸ் வந்து அவங்க பியர்ஸுக்கு இன்வைன்லாம் இருக்கு. அந்த பியர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டர் புக் இருக்கிற கம்பெனியாகவும் வந்திருக்காங்க. பட் அதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோ ரிவார்ட் இருக்கிற கம்பெனியா நான் பாக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மம்தா மிஷினரி. ஸோ பேக்கேஜிங் பிசினஸ்க்கு தேவையான ஒரு கம்பெனியா வந்து இருக்காங்க. அதுக்கு தேவையான வந்து மிஷினரி சப்ளை பண்ற கம்பெனியா இருக்காங்க. எஃப்எம்சிஜி பிசினஸ் எப்படி போதோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. பட் இவங்களோட பேலன்ஸ் ஷீட்ல நான் பார்த்தேன் என்னன்னா, ஆப்ரேட்டிங் ரெவன்யூ, ஆப்ரேட்டிங் எக்ஸ்டெப்ஷன் ஐட்டம் வந்து நீங்க நீக்கிட்டீங்கன்னா இவங்களோட மார்ஜின்ஸ் வந்து ரொம்ப தின் லைன் மார்ஜின்ஸா தான் வந்து இருக்கு. என்டையர்லி ஓஎஃப்எஸ் ஐபிஓ வராங்க. பட் 100% லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து இப்பவே இந்த கம்பெனி வந்து தென்படும். அதனால நிறைய ரஷ்அப்ஸ் இந்த கம்பெனிக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா சனாதன் டெக்ஸ்டைல். இந்த சனாதன் டெக்ஸ்டைல்ஸ் நான் பார்த்த நெகட்டிவ் என்னன்னா, ஸோ இந்த பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்லும்போது இவங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆகும் சரி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் சரி, இந்த 3 வருஷத்துல நெகட்டிவ் சிஏஜிஆர்ல வந்து இருந்திருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனி 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து கேட்டாலும் காட்டன் பிரைஸ் ஃபிளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இவங்களோட மார்ஜின்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பெரிய பூஸ்ட் என்னன்னா, இந்த கம்பெனி வந்து இந்த பிஎல்ஐஸ் கவர்மெண்ட் பிஎல்ஐ ஸ்கீம் வச்சிருக்காங்க பார்த்தியா, அதனால பெனிஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. பிளஸ் 20% அளவுக்கு லிஸ்டிங் கெயின்ஸ் இந்த கம்பெனி வந்து காட்டுறாங்க. அடுத்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கராரோ இந்தியா. இந்த கராரோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து இந்த டிராக்டர்ஸுக்கு தேவையான ஆக்சல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனியா வந்து இருக்காங்க. பிளஸ் நான் பாக்குற நெகட்டிவ் என்ன, இவங்க குரூப்புக்குள்ளேயே 33% அளவுக்கு ரெவன்யூ கொடுக்குறாங்க. மற்றபடி இந்த மஹேந்திரா, டாஃபே அந்த மாதிரி வந்து நல்ல கஸ்டமர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த சீசனல் பேஸ்ட் பிசினஸ்னாலையும் மான்சூன் பிளக்சுவேஷன்ஸ் ஏற்ற மாதிரி இவங்க கம்பெனி சேல்ஸ் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் ரிஸ்க் கேட்டகரியில் இந்த கம்பெனி நாம பிளேஸ் பண்ணியிருந்தோம். அடுத்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா வென்டிவ் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஸோ இந்த கம்பெனி வந்து ப்ரோஃபார்மா ரெவன்யூ பேசிஸ்லேயே வந்து ஒரு நெகட்டிவ் எபிட்டா லெவல், அதாவது நெகட்டிவ் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் இருக்கிற கம்பெனியாக, நெகட்டிவ் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் இருக்கிற கம்பெனியாக இருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் எவ்வளவு கேட்கறாங்கன்னா 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கேட்கறாங்க. பிளஸ் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த பியர் ஏஹெச் லிமிடெடே ₹400 கிட்ட இருந்து 39 டைம்ஸ் ஏர்னிங் கேட்கும்பொழுது இந்த கம்பெனி ப்ரோஃபார்மா பேசிஸ்ல நெகட்டிவ் ஏர்னிங்ஸ்ல இருக்கும் பொழுது கொஞ்சம் ஹையர் சைடா, கொஞ்சம் ஹையர் ரிஸ்க் கேட்டகரியா வந்து நான் பாக்குறேன். ஸோ ஓவராலா நம்ம ஐபிஓ ரேங்கிங்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த இதுல வந்து எதெல்லாம் நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டேம் கேபிட்டல் நான் ட்ரை பண்ண பார்ப்பேன் வித் ஸ்டாப் லாஸ் வந்து. ஏன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல growth நல்ல ஜிஎம்பி வந்து காட்டியிருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனியோட ஆங்கர் இன்வெஸ்டர்ஸும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த கம்பெனி வந்து நான் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ரேல் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கான்கோர்ட் என்கிற அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவேன். அதுக்கு அடுத்துதான் செனோஸ் ஃபார்மா அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவேன். காரணம் என்னன்னா, செனோஸ் ஃபார்மால என்னோட ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவா இருக்குது, பெரிய ரிஸ்கா பாக்குறேன். டிரான்ஸ்ரேல அந்த பங்களாதேஷ் ரிலேட்டட் ரெவன்யூ பாக்குறேன். கான்கோர்ட் என்கிற வந்து ஃபியூச்சரிஸ்டிக் தீம், பட் ஏதாவது லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து தென்படுறதுக்காக வந்து அப்ளை பண்ணலாம் பாக்குறேன். ஸோ இந்த 4 கம்பெனியும் ஒன்ஸ் லிஸ்டிங்க்கு அப்புறம் குவார்டர்லி பேசிஸ்ல எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க, ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் கைடன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு அதுக்கப்புறம் முடிவெடுத்து தான் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் வியூ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்கேஸ் இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து கிடைச்சதுன்னா. பட் மம்தா மிஷினரி 100% லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து இருக்குங்க. அது உங்களுக்கு கிடைச்சதுன்னா பெரிய லக்கா நினைக்கிறது வந்து நான் ரொம்ப பெரிய விஷயமா பாக்குறேன். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைஸரோ இல்ல செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைஸரையோ மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.